கெடா யானில் முகாம் தளத்தில் பரவிய மர்ம தொற்று முதலில் பயந்தது போல் மோசமாக இல்லை. மாநில சுகாதாரத்துறையின் விளக்கமளிப்புக்கு பிறகு வீடமைப்பு, ஊராட்சி மன்றம், சுகாதாரம் ஆகிய துறைகளுக்கான மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் மன்சூர் ஜக்காரியா அதனை உறுதிப்படுத்தியுள்ளார். உடல் உபாதைகளுக்கு ஆளான 39 மாணவர்கள் மற்றும் பணியாளர்களில் 2 மட்டுமே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அந்த 2 முறையே 14 வயது மாணவர் மற்றும் 30 வயது பேருந்து ஓட்டுநர் ஆவர். 2 குணமடைந்து வருகின்றனர். முதலில் கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருந்தவர்கள் உள்ளிட்ட மற்ற மாணவர்கள் வீடு திரும்ப அனுமதிக்கப்பட்டுள்ளனர். புதிதாக தொற்று சம்பவங்கள் எதுவும் பதிவாகவில்லை என அவர் விளக்கம் அளித்தார். காய்ச்சல், இருமல், சொறி போன்ற அறிகுறிகளை கொண்ட இந்த தொற்று உண்மையில் என்ன நோய் என்பது இன்னமும் மர்மமாகவே இருக்கிறது. என்றாலும் நிலைமை இன்னும் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. எனவே எந்த ஒரு யூகங்களையும் எழுப்பாமல் பொதுமக்கள் நிதானம் காக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார்.